இன்னைக்கு கோதுமை ரவை திடீர் புளியோரை அப்படி மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி குட்டி டம்ளரால் இதில் வந்து என்ன சொல்லலாம், ஒரு 100 கிராம் பிடிக்கும் வந்துருக்க டம்ளர். இந்த டம்ளரால் 2 டம்ளர் கோதுமை ரவை எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை. இதுக்கு சின்ன எலுமிச்சங்காய் சைஸுக்கு புளியை நனைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல். இப்போது இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு இந்த கோதுமை ரவையில் நனைகிற அளவுக்கு ஊற வைக்க போகிறேன். இந்த கோதுமை ரவையை இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு மூழ்கிற அளவுக்கு அந்த ஜலத்தாலையும் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான உப்பையும் அதிலேயே போட்டுவிட்டேன். தெரியுதா அவங்கிறது பாருங்கள். இதுதான் இந்த ஊற வச்சது ரெடி ஆகிடுது. இப்போ இது கோதுமை ரவைங்கிறதுனால ரொம்ப எண்ணெயெல்லாம் இழுக்காது. இது அதனால் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய். ஏன்னா புளியோரங்கிறதுனால நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் போல நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் இப்போது கடுகு, பெருங்காயம் எல்லாம் போட போகிறேன். கடுகு வெடிச்சு விட்டு ஒரு 6 மிளகா வத்தல் கழுவி வச்சுருக்கேன். அது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போடுறேன். ஏன் முன்னாடியே கருவேப்பிலையை போட்டேன் அப்படின்னா அப்போ அதோடைய எசன்ஸ் வந்து அந்த எண்ணெயில் இறங்கும். இல்லாட்டா எல்லாத்தையும் கருவேப்பிலையெல்லாம் தூக்கி ஒதுக்கி வச்சுருவேன். இது முன்னாடி போட்டோம்னா அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கிடும். அதனால முன்னாடியே போட்டுட்டேன். இப்போ சாமான்லாம் வதக்கியாச்சு, வறுத்தாச்சு. இப்போ இந்த ஊற வச்ச அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுண்டு இதையும் போட்டு கொஞ்சமாக அதை அலம்பி வைப்பேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் தட்டை போட்டு அடுப்பு சின்னதில் வச்சு தட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா இப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட உதிராக ஒரு 5 நிமிஷம் இருந்தாக்க சரியா. இப்போ இதில் என்ன ஹைலைட்டே அப்படின்னா இதுக்கு ஒரு பொடி, மேல் பொடி போட போகிறேன். அதுதான் என்னுடைய ஹைலைட்டே. இது மெந்திய மஞ்சள் பொடின்னு பேர். புளியோரைக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த பொடி தான். இப்போ இந்த பொடி தான் இது புளியோரையாக ஆக்க போகிறது. இந்த கோதுமை ரவையோட புளி போட்டு அதை வந்து இதுதான் புளியோரை மாதிரி டேஸ்ட் கொடுக்க போகிறது. கோதுமை ரவை புளியோரை ரெடி.